ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோஷம்னு இந்த வராகி அம்மா பேரை சொல்லிட்டு இந்த பணமுட்டையையும் தொட்டு விட்டாய் தானே. நீ எப்போது இந்த சிம்மவாகினியின் பேரை வஜ்ரகோஷம்னு சொல்லி ஆரம்பிச்சியோ, இனி எல்லாமே மிக சிறப்பாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பணமூட்டையை கூட உனக்காகவும் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காகவும் தான் இந்த வராகி அம்மா கொண்டு வந்தேன். வஜ்ரகோஷம், அதாவது சிம்ம வாகினி, சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் என் நாயகின்னு சொல்லி இந்த பணமூட்டையை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் இனி மாபெரும் அற்புதங்கள் நடக்க போகுது. இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய எல்லா இன்னல்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் இன்பங்கள் பெருகும்படி செய்ய போகிறேன். இந்த உலகத்தில் என்ன போல்தான் வாழ்க்கைன்னு எல்லாரும் சொன்னாலும் எங்கம்மா அப்படி இருக்கு, நான் என்னவோ நல்ல எண்ணங்களோடு தான் இருக்கேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலையேன்னு நீ யோசித்தது எனக்கு தெரியும். நல்ல எண்ணங்களோடு இருக்கிற பல பேருக்கு நல்ல வாழ்க்கை இப்போது அமையாமல் இருக்கலாம், ஆனால் கூடிய சீக்கிரம் நிரந்தரமாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுத்தே தீருவேன். அப்படிதான் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்ற நல்வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் உனக்கு அமைச்சு தர்றதுக்காக இந்த வராகியம்மா இப்போது இந்த பணமூட்டையை தொலை சொன்னேன். மனிதர்களுக்கு மனித பிறவிங்கிறது மறுபடியும் கிடைக்குமான்றது உறுதியில்லாத விஷயம் அல்லவா. இப்போ உனக்கு கிடைச்ச மனித பிறவியை சரியாக பயன்படுத்திக்கிட்டு மனிதர்களுக்கு உரிய குணங்களான அன்பு, பாசம், நட்பு எல்லாத்தையுமே வெளிப்படுத்த பழகு. எப்போவுமே வாழும்போது சிரித்த முகத்தோட மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அன்பை காட்டி அரவணைச்சு வாழணுமே தவிர, என்னடா வாழ்க்கை இது நொந்துக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வாழவும் கூடாது, அடுத்தவனை ஏமாற்றிக்கிட்டு துரோகம் செஞ்சுக்கிட்டு வாழவும் முடியாது. எப்பவும் உன் மனசில் நல்ல எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. கடல் நிறைய முத்துக்கள் இருந்தாலும் அதை கடலுக்குள்ளே இறங்கி மூழ்கி உள்ளே போனாதான் முத்தை எடுக்க முடியும். சும்மாவே கரையில் நின்றுக்கிட்டு இருந்தா முத்து தானாக தேடி வந்து உன் கைகளில் உட்காராது. அதே போல தான் உன் உடம்புல நிறைய வலிமையும் இளமையும் பலமும் இருந்தாலும் சும்மா தூங்கிக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில் செல்வம் வந்துடாது. வாழ்க்கையில் செல்வத்தை சேர்க்கவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னா இந்த வலிமையையும் பலத்தையும் திறமையையும் உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்தணும். அடுத்தவன் உன்னை பற்றி 1000 விஷயம் குறை சொல்லலாம், குற்றம் சொல்லலாம், உன்னால் இதெல்லாம் முடியாது, உனக்கு அதுக்கான தகுதி இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உனக்கான தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ இல்லை, நீயும் உன்னுடைய திறமையும் தாங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு இருக்கிற திறமையை இல்லைன்னு அடுத்தவன் சொன்னால் நீயே அதை காது கொடுத்து கேட்கணும். உனக்கு என்ன திறமை இருக்குது, உனக்கு என்ன தகுதி இருக்குது, உன்னால் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாதுன்னு முதல்ல நீ தெளிவாக தெரிஞ்சுக்கோ. நிச்சயமாக உன்னுடைய தகுதியையும் திறமையையும் மேம்படுத்தி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். சில பேருக்கு இன்னைக்கு உன்னை பிடிக்கும், நாளைக்கு உன்னை பிடிக்காது, அப்புறம் மறுநாள் மறுபடியும் உன்னை தேடி வந்து பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த உலகமும் அதில் இருக்கிற மனிதர்களும் எல்லா விஷயத்திலும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்க்குற விதமும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். யார் மாறினாலும் என்ன செஞ்சாலும் செயலாட்டியும் நீ எப்போதும் நீயாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. எந்த ஒரு மனிதன் அதிகமாக தவறுகள் செய்கிறானோ அவன்தான் தான் தப்பை மறைக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மேலே வீணா பழி போட்டு தன்னை உத்தமர் போலவும் தவறே செய்யாத நல்லவன் போலவும் காட்டிக்கொள்வார்கள். இந்த உலகத்தில் நீ பார்க்குற மனிதர்களில் யாராவது ஒருத்தர் நல்லவன் உத்தமன் போல தெரிஞ்சா அவங்க செய்கிற வேலை இதுதான் தெரிஞ்சுக்கோ. எல்லாருமே எப்போதும் நல்லவர்களாக இருக்க முடியாது. அதனால பல சமயங்களில் தவறு செஞ்சுட்டு தவறை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தப்பை அடுத்தவன் மேலே போட்டு தப்பிச்சுக்கலாம் நினைப்பாங்க. எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் நீயாக இரு. என்னை தவிர யாரையுமே உனக்கு பிடிக்கக்கூடாதுன்னு சுயநலத்தோடு பேசாத. நீயும் எல்லாரையும் பிடிச்சது போல் நடந்துக்கோ, உனக்கும் எல்லாரும் பிடிக்கும் விதமாக நீ நடந்துக்கோ. அதுதானே சரியான விஷயமாக இருக்கும். அதிக அன்பும் அதிக பாசமும் வச்சிருக்கிற மனிதர்களுக்குள்ள சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆனால் அவங்க அதையும் விட்டு கொடுத்து அனுசரித்து மறுபடியும் சேர்ந்துக்குவாங்க. அதை புரியாதவங்க தான் சண்டை பெருசாக்கி பிரச்சனையாக மாற்றி வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. நீ எப்போதும்
அன்பு, பாசம், சண்டை, உரிமை, அக்கறை, கோவப்படுறது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒன்றுக்கு ஒன்று நெருங்கிய, ஒன்றோடு ஒன்று கலந்த விஷயங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ. யாராவது உன் கூட சண்டை போட்டாலோ அல்லது உரிமையாக வந்து உன்கிட்ட ஏதாவது சொன்னாலோ உடனே அவங்கள விட்டு விலகி போகாமல் அவங்க உன் மேலே அன்பும் பாசமும் அக்கறையும் வச்சிருக்கனால தான் இப்படி உரிமையோடு கோச்சிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கோ. உன்னை உலகமாக நினைக்கிற, உன்னை பெருசாக மதிக்கக்கூடிய ஒரு உறவு உன் கூட இருந்தாலே நிச்சயமாக உன் உலக வாழ்க்கையே அழகானதாக மாறிடும். எப்பவும் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் உனக்காக நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு ஆறுதல் சொல்லக்கூடிய யாராவது ஒரு நபரையாவது உன் பக்கத்தில் நீ வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை சுகபோகமாக சொர்க்கமானதாக மாறிவிடும் என் செல்லமே. கையில் பணம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப அலட்சியமாக அள்ளி அள்ளி செலவு செய்கிற மனிதர்கள் எல்லா காசும் செலவான பிறகு அவசரத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கு மாத்திரை வாங்க கூட காசு இல்லாத போது, அவசர தேவைக்கு கையிருப்பில் பணம் இல்லாத போது தான் நம்ம எவ்வளவு காசு வீணாக செலவழிச்சிட்டோன்னு பணத்தின் அருமை புரிந்தவர்களாக மாறுகிறார்கள். நீயும் உன் வாழ்க்கையில் எத்தனையோ நாள் பசி இருக்கும்போது சாப்பிட முடியாமல் அவசர தேவைக்கு கையில் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் பணத்தை மதிக்க கற்றுக்கோ. பணத்தின் அருமை பெருமையை புரிஞ்சு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காம பணத்தை எந்த வழியில் சம்பாதிக்கலான்னு யோசி. ஒழுக்கமாக நேர்மையாக வேலை செஞ்சு உயரணும் முன்னேறணும் நினைக்கிறவனுக்கு எந்த வகையிலும் நான் கஷ்டம் வர விட மாட்டேன். ஒரு மனிதனுக்கு வயசு ஏற ஏற வாழ்க்கையின் மதிப்பு புரிய வரும். நீயும் இப்போது வாழ்க்கைனா என்ன, அது எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. பணத்தை விட நேரத்தை சிக்கனமாக செலவிடு. ஏன்னா பணம் கூட இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், போனால் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் கடந்து வந்த நேரத்தையும் கடந்து போன காலத்தையும் மறுபடியும் உன்னால் சம்பாதிக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட கடந்து போயிடுச்சுன்னா போனது தான். அதனால் அந்தந்த நேரத்தில் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை அப்படியே செய்துவிடு என் செல்லமே. உன் உதட்டுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்குது. உன் உதடு, அதாவது உன் வாயிலிருந்து வார்த்தைகள் ஏதோ சொல்லணும்னு துடிக்குது, ஆனால் உன் உள்ளம் அதை சொல்ல முடியாமல் தவிக்குது. என்கிட்ட உனக்கென்ன தவிப்பு? எதுவாக இருந்தாலும் மனசு திறந்து வாய் திறந்து தைரியமாக சொல்லு. அது கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ நல்ல விஷயமோ சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அது என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் நல்லபடியாக செஞ்சு முடிப்பேன். எவ்வளவு சிக்கல் வந்தாலும் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீ எப்போதும் நேர்மையாக இருக்க கற்றுக்கோ. செல்வம் இருக்கும்போது தனிமையாக இருக்கணுமே, எளிமையாக இருக்கணுமே தவிர எல்லாரும் கூடயும் சேர்ந்துக்கிட்டு ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு செய்யக்கூடாது. எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் பணிவாக இருக்க கற்றுக்கோ. கோபத்தில் நீ பேசும்போது யாராவது உன்னை ஏதாவது குறை சொல்கிறாத அளவுக்கு இருந்துடாம நிதானமாக வார்த்தைகளை கவனித்து பார்த்து பேசு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இரு. நான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்கும் தேவைக்கு அதிகமாக கொடுத்தும் சோதிப்பேன், அவங்கக்கிட்ட இருக்கிற தேவையானதையும் பறிச்சும் சோதிப்பேன். சில பேருக்கு நான் எதை கொடுத்தாலும் அவர்கள் எதை இழந்தாலும் அது என்னுடைய அருளாசிகளின் ஆசீர்வாதத்தின் படிதான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. என் பார்வையில் எனக்கு ஏழையும் சரி காசு பணம் வச்சிருக்கவனும் சரி எல்லாமே சரிசமம்தான். உன் வாழ்க்கையிலையும் நீ யாரையும் உயர்ந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக நினைக்காம எல்லாருக்கும் சமமான மனிதாபிமானம் கொண்ட பிள்ளையாக இரு. உன் மேலே தவறு இருந்துச்சு, நீ தப்பு பண்ணனா தலைவணங்கி மன்னிப்பு கேளு. ஆனால் நீ தப்பே செய்யாத போது யாராவது உன்னை குறை சொன்னாங்கன்னா உன் தலைமுடி கூட அவர்கள் முன்ன அசையக்கூடாது என் செல்லமே. எப்போதும் உன் எண்ணங்களிலும் கருத்துக்களிலும் சரியாக உறுதியாக இரு. வாழ்க்கையில் உயரணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற ஆசை எல்லார் மனசிலும் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு உதவணுன்ற ஆசை உனக்கு இருப்பது போல அதற்கான செயல்களையும் நீ மேம்படுத்திக்கணும். உன் உள்ளத்தால் நீ உயர்ந்த ஆளாக இருந்தினா உன் வாழ்க்கையில் ஜெயிக்கும் தகுதியை பெற்று விடுவாய். ஆம் என் செல்லமே. உன் மனசளவில் தூய்மையாக, உள்ளத்தில் உயர்ந்த பிள்ளையாக, நல்லது செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில் நான் அமைச்சு கொடுத்துட்றேன். மற்றவங்களுக்கு உதவணுன்ற ஆசை
எப்போவுமே உள்ளத்தில் உயர்ந்த மனிதருக்கு மட்டும்தான் வரும். அப்படிப்பட்ட உதவும் தகுதியோட என் அன்பு பிள்ளையான நீ இந்த பூமியில் பிறந்திருக்க. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் நான் செல்வத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். நீயும் அதை வச்சுக்கிட்டு இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சு பழகு. வேண்டுதல் என்பவும் மிகவும் சாதாரணமானது தான். எனக்கு சந்தோஷத்தை கொடு, நிம்மதியை கொடுன்னு யார்கிட்ட வேணால் நீ கேட்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மா எனக்கு மட்டும்தானே உன் மனசுக்கான சந்தோஷம் எதில் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ எதை கொடுத்தா சந்தோஷப்படுவியோ, எதை நினச்சி மகிழ்வியோ, அதை அப்படியே உன் கைகளில் இந்த வராகி அம்மா நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் சற்றும் யோசிக்காமல் ஏற்றுக்கோ. எப்போதும் யாரிடமும் தேவையில்லாமல் சண்டை போடுறதோ விவாதிக்கிறதோ வேண்டாமேன் செல்லமே. என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அமைதியாக இருக்க பழகு. ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வது சில காலம்தான். அப்படிப்பட்ட குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கூட ஏன் பழி வாங்குறதையும் துரோகம் செய்கிறதையும் நம்பிக்கை இழந்ததையும் நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையை மிக பெருசாக உயர்வாக நினச்சி வாழ பழகு. சில பேர் பணங்கிற காகிதத்தை பெறணும்னு யோசிச்சு அவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க. அன்பை இழந்துடுறாங்க, நம்பிக்கை இழந்துடுறாங்க, பண்பை இழந்தவர்களாக நட்பை இழந்தவர்களாகவும் இருக்காங்க. எப்போதுமே பணம் பெருசுதானாலும் அதை விட பெருசு மனிதாபிமானங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ எதையும் இழக்காத அவளுக்கு எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் உண்மையை மட்டுமே பேசிப்பாரு. இந்த உறவுகளுக்கு கடைசி நம்பிக்கையாக நிச்சயமாக நீ இருப்பாயின் செல்லமே. மற்றவங்க எப்படி இருக்காங்களோ, மற்றவங்களுக்கு எப்படி பேசினா பிடிக்குமோ அதற்கேற்றாற் போல அதற்கு தகுந்தாற் போல நீ பேசினா எல்லார் மனசுலையும் நீ முதலிடம் பிடிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருக்காங்க. உன் வாழ்க்கையிலையும் நீ எப்போதும் உனக்கான செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ. உனக்கான விஷயங்களை பார்த்து உனக்கான செயல்களை நீ யோசிக்கும்போது நீ எப்படி வாழணுங்கிறதுக்கான நல்ல வழிகளை 1000 வழிகளை நான் காட்டுவேன். மனசு உடைஞ்சு போகும்போதெல்லாம் ஆறுதல் சொல்வதற்காக உனக்கு பிடிச்சவங்களை போய் தேடி போகாமல் எல்லாரும் உன்னை தேடி வந்து நீ இருக்கிற இடத்துலையே உனக்கான நல்லதை செஞ்சு உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் கஷ்டத்தை போக்கி நிம்மதி உனக்கு கிடைக்கும்படி செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா இன்று இரவோடு இரவாக ஒரு அற்புதம் செய்ய போகிறேன். ஆடம்பரமாக சொகுசாக சுகமாக வாழ்க்கையை 50 வயசில் கூட வாழ முடியும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் ஆசைப்பட்ட விஷயங்களையும் அந்தந்த வயசில் மட்டும்தான் செய்ய முடியும். பள்ளி இருக்கும்போதே பிடிச்சதை சாப்பிடணுமே தவிர பள்ளியிலேருந்து வயசான காலத்தில் ஆரோக்கியமற்று இருக்கும்போது எதையும் சாப்பிட முடியாமல் தவிக்கக்கூடாது. அதனால தான் இப்போது இந்த வயசுலேயே உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டது போல் வாழ தயாராகுன்னு சொல்கிறேன். வாழ்க்கையில் வேலையும் செய்யணும், முயற்சியும் செய்யணும், உழைப்பும் செய்யணும், அதே நேரத்தில் சந்தோஷமாக அதை அனுபவிக்கவும் செய்யணுங்கிறத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அனுபவித்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து ஓடக்கூடிய வலிமை உனக்குள்ளே இருக்குது. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது. ஏன்னா நான் உன்னை ஒரு தாயாகவும் ஒரு தாரமாகவும் தங்கையாகவும் தோழியாகவும் பெண்ணாகவும் ஆணாகவும் தகப்பனாகவும் பிள்ளையாகவும் பெற்றோராகவும் எல்லா விதமாகவும் மாற்றத்தான் போகிறேன். நீயும் அந்தந்த வயசில் அதற்குரிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சுடு. உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட வந்து கேட்டினா இந்த வராகியம்மா அத்தனையும் நிறைவேற்றி உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை அலட்சியமாக நினைக்கிறவங்க கிட்ட மறுபடியும் தேடி போய் பேசாத. அவங்களுக்கு எதுவும் உன்னை பற்றி தெரியலை, உன் அருமை பெருமை புரியலைன்னு நினச்சி உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு விலகிப்போ. நீ வேணும்னு தவம் செஞ்சாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் நீதான். அப்படிப்பட்ட உன்னையும் உன் உயிரையும் நீ பெருசாக நினைக்க பழகு. இனி எந்த விதத்திலும் உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் உனக்கு நிம்மதி கிடைக்க செல்வேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயை போற்றின்னு நீ சொல்லக்கூடிய என்னுடைய நாமம் என்பது உனக்கு துணையாக இருந்து
உன் வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறி உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான பணமும் கிடச்சி நீ நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை வாழப்போகிற. யானைகள் எப்போதுமே இந்த பூமியில் வாழ்கிறது போல் எறும்புகளும் இந்த பூமியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்றுக்கொன்று பெருசாகவும் சிறுசாகவும் இருந்தாலும் யார் மூலமாகவும் யாருக்கும் எந்த துன்பமும் வர